இப்போ டிடிவி பார்த்தீங்கன்னா, அவர்லாம் சேர மாட்டாருன்னு நினச்சேன். எடப்பாடியோட கூட்டணி போக மாட்டாருன்னு எல்லாரும் அதாவது நினச்சாங்க. வந்து டிடிவியை நான் வந்து ஒரு விதத்தில் நான் பாராட்டுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து, இப்போ அமைச்சர் வைத்திலிங்கம் போய் நேற்று திமுகல சேர்ந்திருக்காரு. இல்ல எதுக்கு டிடிவியை பாராட்டுறீங்க? பாஜகவோட சேர்ந்தனாலயா? இல்ல பாரதியோட சேர்ந்ததுனால நான் பாராட்டல. ம். அதாவது வந்து கொள்கைய எடப்பாடி பழனிசாமி எதிரின்னு அவர் சொன்னது உண்மை. அது ஆனால் எடப்பாடியோட கூட்டணி வச்சா தூக்குல தொங்கலாம்லாம் தூக்குல சொல்லுங்க. தொங்கலான்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அவருடைய ஒரே கொள்கை என்ன? திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக. ஓ, இந்த காரணத்தை காட்டி இப்படி கூட்டணி இந்த வச்சுக்கலாம். காரணத்தை காட்டி அவர் கூட்டணி வச்சிருக்காரு. ஏன் ஆனா விஜயோடய அதை வந்து வரவேற்கணும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில பார்த்தீங்கன்னா வைகோ திட்டாத திட்டு கிடையாது ஸ்டாலின், இல்லையா? இதே கம்யூனிஸ்ட் 2G ஊழல் வழக்கில் என்னென்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அரசியலில் இதெல்லாம் சகஜம். அதை வந்து நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கூடாது. ஆனால் அவர்களுடைய ஒரே நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடலை ஒழிக்க வேண்டும். அதுதான் அவங்களுடைய குறிக்கோள். அந்த ஒரே குறிக்கோளுக்காக தான் அவர் சேர்ந்திருக்காரு தவிர மற்றபடி வேற எதுக்காகவும் இல்லை. புரியுதுங்களா? இப்போ வைத்தியலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வைத்தியலிங்கம் வந்து திமுகவில் போய் சேர்ந்திருக்காரு. அதுக்கு என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமியை எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அந்த உண்மையான காரணம் அது கிடையாது. என்ன காரணம்? அவரோட உண்மையான காரணம் என்னன்னா, அவர் திமுகவில் போய் சேர்ந்ததுக்கு அவருடைய தொகுதி வந்து ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி. அந்த ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் ஜெயலலிதா பீரியட்லேருந்து அவர் தான் எம்எல்ஏவாக இருந்துகிட்டு இருக்காரு. அங்கே அவருக்கு போட்டியாக ஈக்குவலாக ஒரு ஆள் இருக்குது. மா சேகர்னு சொல்லுவாங்க. ஒரத்தநாடு நகர்மன்ற தலைவர். இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் மாவட்ட செயலாளராக இருக்கார். அவர் நிறையா தடவை சீட்டு கேட்டும் அவருக்கு சீட்டு கிடைக்க விடாமல் பண்ணியிருந்தே இதே வைத்தியலிங்கம் தான். ஏன் இந்த வைத்தியலிங்கத்தை வளர்த்து விட்ட ஒரு ஆள் சீனியர் இருந்தார், கு தங்கமுத்தட்டு. அவர் வந்து முன்னாள் எம்எல்ஏ. அதாவது வந்து ஜெயலலிதா வந்து சேவலாக இருக்கும் பொழுதே அந்த திருவோணம்ன்ற தொகுதியில் நின்று ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ அவர். அவ்வளோ விசுவாசமான ஆள். ஆனால் வைத்தியலிங்கத்தை ஒன்றிய செயலாளராக்கி மாவட்ட செயலாளர் தன்கிட்ட இருந்த மாவட்ட செயலாளர் பதவியை கொடுத்து அவ்வளோ வளர்த்து விட்டவரே அவர் தான். ஆனால் அப்பேற்பட்டவரே 4 தடவை எம்பி தேர்தலில் வைத்தியலிங்கம் ஜெயிக்க வைக்கலை. என்ன காரணம்னா அவருடைய சுயநலம். அதாவது ஜெயலலிதாவுக்கு இவரை விட அவருக்கு மதிப்பு அதிகம். அதனால் இவர் எம்பி ஆகிட்டா இன்னும் மதிப்பு அதிகமாகிடுமேன்றதுக்காக அவரை வளர விடாமல் பண்ணார்.